ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பூஜைக்கு வாங்கின பொரி கம்பல்சரி மிச்சமாகியிருக்கும். அதை வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் பொரி ஸ்வீட் பெடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பக்கமே போகாமல் ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். சரி வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வச்சுருக்க பொரி பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இது மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருந்தால் தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகும். இதே நீங்கள் வச்சுட்டு இருக்க பொரி இதை போல் முறுமுறுப்பு இல்லைன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு பொரி வதக்கிட்டு சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இது கூட 8லேருந்து 10 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பொரி பவுடர் பண்ண அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொரியில் உப்பு தன்மை இருக்கும், இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பவுடர் பண்ண இந்த சர்க்கரையை பொரி கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்க்குறதுனால நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமும் கொடுக்கும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பால் பவுடர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே சரிசமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால இன்னமும் டேஸ்ட்டும் மணமும் அதிகமாகும். இப்போ இந்த நெய்யும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். பால் அதிகம் தேவைப்படாது, சர்க்கரை சேர்த்துருக்கனால ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பால் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பால் சேர்த்தாலே போதும். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. பொரி ஸ்வீட் பேடா மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கட் பண்ணி சேர்த்து இதை போல் அதுக்கு மேலே நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா A4 ஷீட் அப்படி இருந்தாலும் இதை போல் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொரி ஸ்வீட் பெடா மாவு ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி கரண்டி இல்லைனா டம்ளர் வச்சு அழுத்தம் கொடுத்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு பாருங்கள். இதே உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் அதில் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொரி பேடா ஸ்வீட் நல்லா செட் ஆகிறதுக்காக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பீஸாக வரதுக்காகவும் 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியில் கூட ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சுட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். ஸ்வீட் மேலே இருக்க பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கொயர் ஷேப்பில் 6 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் மைசூர் பாக் மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் கூட 12 பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பீஸ் கட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள், பால்கோவா மாதிரி இருக்குது. எப்போவுமே நம்ம பூஜைக்கு வாங்குகிற பொரி கண்டிப்பாக மிஞ்சிடும். இல்லை இதை போல் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு குட்டீஸ்னால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த பொரி பேடா ஸ்வீட் செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அடுப்பு பக்கமே போகாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெளியில் வச்சுட்டு கட் பண்ணுங்கள். இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டோர் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் பீஸ் போடும்போது நல்லா ஒரே வேணால் சாஃப்டாக கட் ஆகும். இதே இந்த ஸ்வீட் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அச்சல் காஜு கட்லி மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இனிமேல் பூஜைக்கு வாங்குகிற பொரி மிஞ்சிருச்சுன்னா இதை போல் ஸ்வீட் ரெசிபி செய்யலான்னு தோணும். அந்தளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.